மக்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்ட்ரால இருந்து ஈவி. அதாவது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேர் நான் உங்களுக்கு சொல்றேன்னா அது உண்மைதான். ஏன்னா இந்த வண்டி லான்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க, வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் லான்ச் எல்லாம் ஒரு பெரிய அளவில் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் இந்த வண்டி கிடச்சிருச்சு. இன்ட்ரால ஈவி. இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன ரேஞ்சில் கொடுத்துருக்காங்கன்றத சொல்ல போகிறேன். அது போக தொட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, பிக்கப் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே நார்மலாக வரக்கூடிய இன்ட்ரா சீரீஸ் ஐசி இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டி மாதிரியே தெரிஞ்சாலும் பாடி அதே பாடி தான். ஆனால் இதில் கொடுத்துருக்கூடிய பவர் ட்ரெயின் எப்படி இருக்குது, பேட்ரி எப்படி இருக்குது, மோட்டார் எப்படி இருக்குது, அது என்ன ரேஞ்ச் கொடுக்க போகுது, அது எவ்வளோ காஸ்ட் சேவிங் உங்களுக்கு பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதில் முதல்ல இந்த இன்ட்ரா ஈவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ்வலாக வரும் பார்த்தீங்களா V30, V50, V70 அந்த மாதிரி பேர்கள் எதுவுமே இல்லை. அப்போது இன்ட்ராலேருந்து இந்த ஒரே ஒரு ஈவி தான் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேறு வேரியண்ட் இனிமேல் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒரு ஒர்த்தான ஈவியை இப்போ லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது கூட ஒத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது V50 சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட அப்படியே ஒத்து போகுது. அதோட பவரை மேட்ச் பண்ணுது, அதோட பேலோட மேட்ச் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த வண்டி கலரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓஷன் ப்ளூ. நார்மலாக ஒரு ஈவிக்கே உண்டான ஒரு கலரில் வண்டி பாடி வருது. இப்போ நார்மலாகவே டாட்டாவில் ஒரு ஈவி வண்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏஸ் ப்ரோ ஈவி இருக்கிறதே பேசிக் மாடலாக கிடைக்குது. அதுக்கப்புறம் டாட்டா ஏசிவி நமக்கு கிடைக்குது. ஏசிவி 1000 ஒரு மாடல் இருக்குது. அதுக்கு அடுத்த மாடலாக இன்னும் கொஞ்சம் பேலோட அதிகமாக போடணும் அப்படின்னா இந்த ஈவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ மார்க்கெட்டில் இந்த வண்டியை களம் இறங்கியிருக்காங்க. ஸ்விட்ச் வண்டி கூட போட்டி போடுது. அது போக மற்ற ஈவி வண்டிகள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாத்துக்கூடையும் இது கண்டிப்பாக போட்டி போட போகுது. அப்போது இந்த வண்டியோட தொட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9.8 அடி நீளம், 5.8 அடி அகலம், அதேமாதிரி 1.6 அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டி கொடுக்குறாங்க. V50யில் நமக்கு 2 வேரியன்ட் இருந்தது பார்த்தீங்களா, லைஃப் டேக்ஸ் ஒன்று, இயர்லி டேக்ஸ் ஒன்று. அதில் இயர்லி டேக்ஸ் போனீங்கன்னா அதில் அதிகபட்ச பேலோட 1750 கிலோ கிடைக்கும். அதே அதிகபட்ச பேலோடு அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V50க்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த V50 வண்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 80 HP பவரையும் அதே மாதிரி 220 நியூட்டன் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. அப்போது அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பவர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 97 HP இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணும் அதிகபட்சமாக. அதே மாதிரி 230 நியூட்டன் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 10 நியூட்டன் டார்க்கு மோட்டரில் அதிகமாகிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பவர் வைஸுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17 HP அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 17 HP எங்கே யூஸ் ஆகும்? நார்மலாக இந்த 10 நியூட்டன் டார்க் அப்படின்றது கொஞ்சம் பேலோடு அமுத்துலோடு அதிகமாக போட்டிங்க, நின்ன இடத்துலேருந்து இழுக்கணும் அப்படிங்கும்போது இந்த 10 நியூட்டன் டார்க் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ இந்த 17 HP எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா காட்டிடுறாமா 0 to 80 தான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. அந்த 17 HP பவர் அதிகமாக கொடுத்துருக்கிறது நமக்கு ஸ்பீடை ஈஸியாக அட்டைன் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்க போகுது. அப்போது இதில் நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 0ல் இருக்குது, ஒரு ஹைவேஸில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு ஸ்பீடாக அட்டைன் பண்ணுது பார்த்தீங்களா. இதுக்கு அந்த 17 HP ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஹைட்ரோஃபார்ம்டு சேசிஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் லோடு அதிகமாக ஆக்ட் ஆகுமோ அங்கெல்லாம் திக்னஸ் அதிகமாக, எங்கே லோடு கம்மியாக இருக்குமோ அங்கே திக்னஸ் கம்மியாக. மொத்தத்தில் பார்க்கும்போது சேசிஸோட வெயிட்டை குறைச்சி ஸ்ட்ரென்த்தை ஏற்றி இந்த வண்டிக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த் அதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வெயிட் குறையிறதுனால ரேஞ்ச் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். பேட்டரி இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி 28.2 kWh பேட்டரி இதில் வருது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, இப்போ நார்மலாக இந்த வண்டியை நம்ம எடுத்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் டெய்லியும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இருக்க ரேஞ்ச் அன்சைட்டி அப்படின்றது அதுக்கு மேலே எனக்கு ரேஞ்ச் தேவைப்பட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷனாக CCS2 இந்த இடத்துல CCS2 போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். 1 மணி நேரத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ஆயிடுது. 0 to 80 அப்படின்றத டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதை விட்டிங்கன்னா ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயும் 1 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் ஒரு 3.3 கிலோவாட் பேட்டரியில், அதாவது சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு
11 மணி நேரம் இல்லை ஒரு 10.5 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் ஓவர் நைட்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி ஒரு சார்ஜர் வாங்குறீங்க அப்படின்னா 6.6 kWh சார்ஜர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து கிடைக்கும், அது ஆப்ஷனல். அது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது வீட்டில் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் வண்டியை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சார்ஜ் போடும்போது ஒரு 5 மணி நேரத்தில் வண்டி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே இது வெளியே வந்து நீங்கள் ஒரு டக்குன்னு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்தா ஒரு ஆக்சில். இதுதான் வந்து அதிகபட்சமாக, இது பர்மனெண்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் தான். ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 97 HP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் வந்து இது தான். கம்ப்ளீட்டாக டேரெக்டாக ரியர் வீலில் வந்து அட்டாச் ஆகி ஃபுல் பவரையுமே எஃபிஷியன்சி லாஸ் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய வீலுக்கு வந்து பவரை சப்ளை பண்ணுது. அதே டயர்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ட்ரா V50யில் என்ன உண்டோ அதே தான் வந்து வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி ட்ரம் பிரேக்கு, அது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. இந்த தொட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கூலண்ட் 2 கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, ஒரு சைடு வந்து இருக்கக்கூடிய கூலண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்ப்ளீட்டாக கூல் பண்ணுறதுக்கான கூலிங் சிஸ்டம். அதேமாதிரி இங்கே இருக்கிற கூலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலுக்கு போகிறதுக்கு, அது போக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணுறதுக்கு, டிசி கன்வெர்ட்ரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூல் பண்ணுறதுக்கு இந்த சைடு கம்ப்ளீட்டாக சிஸ்டத்தையே 2ஆக பிரித்து வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் தானே, ஸோ அது மேலே வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய கேபின் வந்து எப்படி இருக்குது? கேபின் வந்து கண்டிப்பாக ஐசி இன்ஜின் வரக்கூடிய வண்டியிலையும் இந்த வண்டியிலையும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்க போகுது. சின்ன கண்ட்ரோல்ஸ் வேறு மாதிரி தான் இருக்க போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இதுதான் இந்த வண்டியோட கேபின். இது வந்து D+1 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு வண்டி தான். இந்த மாதிரி ஒரு ஹை பேக் சீட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து நல்ல ஹையாக இருக்கிற மாதிரி. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த ரெக்லைனிங்கு, இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவலு. இதில் வந்து ஏறி உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கியர் வந்து டேஷ்போர்ட் மவுண்டட் கியர் அப்படின்றது காணாமல் போய் இந்த இடத்துல இந்த மாதிரி ரோலர் வந்து கொடுத்துருப்பாங்க, ரோலர் நாபு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நியூட்ரலு, டிரைவு, ஸ்போர்ட் மோடு, அது போக ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் இந்த இதில் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட டேஷ்போர்டு. அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கு அதுக்கான கட் அவுட்டு, மேலே 2 காயின் பாக்ஸு, இந்த இடத்துல வந்து க்ளவ் பாக்ஸ் மேலே ஒரு சின்ன ஸ்பேஸு, ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸு, இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரோலர் நாப் வந்து நம்ம பார்த்த எல்லா டாட்டாவோட வண்டிகள்லையும் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து கிளச்சு மெயினாக வந்து இல்லை. கிளச் இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லைனா வந்து கண்டினியூஸாக ஒரு லாங் ரன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கிளச்சு மாற்றுறது அப்படின்ற ஒரு கான்செப்டே இதில் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மெக்கானிக்கலாக நிறையா காஸ்ட் வந்து இந்த வண்டியில் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஈவிக்கு உண்டான அதே கிளஸ்டர் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது சின்னதாக வந்து ஒரு சென்டரில் MID மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் மோடு, எக்கோ மோடு, பவர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ரீஜன் அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஆக்சிலரேட்டரை வந்து விட்டுட்டு ஒரு இறக்கத்துலலாம் வந்து போகிறீங்க அப்படிங்கும்போது ரீஜன் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். பவர் மோடு போட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ரெட் கலர் வரைக்கும் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து போகும். அப்படி போகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி ஓட்டிக்கோங்க, எக்கோ மோட்லேயே ஓட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் நமக்கு காட்டிகிட்டே இருக்கும். இதை பார்த்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா L1, L2, L3ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு 3 இண்டிகேஷன் வந்து எப்பயுமே காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ L1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து L2 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா L3 அப்படின்னு சொல்லி மாறிடும். சாரி, L1, L2, L0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மோடு வந்து இருக்கும். ஸோ L0 அப்படின்றது இந்த ரீஜனை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வைக்கிறது. L1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும்தான் வந்து ரீஜன் அப்படின்றது இருக்கும். L2ன்றது மேக்ஸிமம் ரீஜன் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ரீஜன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீலை பிடிச்சி அதில் ரிவர்ஸ் கரண்ட் ஜென்ரேட் பண்ணி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் வந்து உங்களுக்கு ரீஜன். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த லெவலில் வந்து பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றது இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி தான் வந்து நமக்கு ரேஞ்சையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ ரேஞ்சுன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர் வந்து அராய் கிளைம்டு ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. டாடா மோட்டார்ஸோட ரேஞ்சு 211 வந்து சொல்கிறாங்க. ரியல் டைமில் ஒரு 125லேருந்து 140 வரைக்கும் கிடைக்கும் ரியல் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த வண்டியை ரியல் டைமில் வந்து லோடு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்டீரிங் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து லைட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹைவேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா லைட்டாக பிடிச்சிட்டு ஓட்டிக்கலாம். நம்ம கண்ட்ரோலாக ஸ்டீரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளால் வண்டி ஓட்ட முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற நாபை வந்து ரொட்டேட் பண்ணி ரிவர்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதாவது இது வரைக்கும் உள்ள ஈவியில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ப்ளீஸ் செக் இஃப் இட் இஸ் சேஃப் டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளஸ்டரில் ஒன்று காட்டுது. அது வந்து இந்த க்ரீன் கலரில் ஃபுல்லாக பின்னாடி இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரேடியஸாக இண்டிகேட் பண்ணுது. இங்கே இப்போ நான் ரிவர்ஸ் போட்டுட்டு வண்டியை வந்து ரிவர்ஸில் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மூவ் பண்ணுறேன், பின்னாடி வந்து இந்த பாலத்தோட சைடு வாழை வந்து நான் இடிக்கிற மாதிரி போகிறேன். ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிகேட் பண்ணுது பாருங்கள். ஸோ பின்னாடி வந்து ஏதோ ஒரு தடுப்பு வந்து இருக்குது அப்படின்றது இதில் காட்டுது. இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸ் போகிறேன், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் போனதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்க அப்படின்றது இதிலேயே வந்து இண்டிகேட் பண்ணுது. வண்டிக்கு பின்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு. இந்த அளவுக்கு கேப் வரும்போது அது வார்னிங் வந்து கொடுத்துருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பர்ஸில் காட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 360 டிகிரி, அதாவது 180 டிகிரிக்கு வந்து அதில் ரேடியஸாக காட்டுறது. இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண வைக்கிற மாதிரி இந்த தீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீம் வந்து இப்போ தான் முதல் தடவை இந்த ஈவியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாட்டாவில் வந்து இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நான் ட்ரைவ் மோட், நார்மலான ஒரு ட்ரைவ் மோடில் வச்சுட்டு வண்டியை மூவ் பண்ணுறேன். அப்படியே வந்து அப்படியே ஸ்மூத்தாக இங்கே பாருங்க ஸ்டீரிங் வீல் வந்து எப்படி திரும்புது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லைட்டான ஒரு ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து நான் இப்போ வந்து பாலத்துலேருந்து கீழே இறங்குறேன்னா இப்போ ரீஜன் வந்து 2 பாயிண்ட் வந்து ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்லலாம் ரிவர்ஸ் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது நம்ம எக்கோவில் தான் ஓட்டுறோமா அப்படின்ற ஒரு இண்டிகேஷனையும் இந்த இடத்துல வந்து ஒரு அனிமேஷனாக இதில் வந்து காட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரேஞ்சை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். மக்களே, இப்போ வந்து நம்ம கூட பிரேம் அண்ணா இருக்காங்க. நம்ம வீடியோக்கு வந்து வெல்கம் பண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த வண்டிக்கு அதாவது ஒரு லான்ச்சே பிளான் பண்ணாமல் டப்புன்னு திடுதுப்புன்னு வண்டியை கொண்டு வந்து ஷோரூமுக்கு வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரத்துலேயே இதுக்கான லான்ச்சை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க, வெகு தூரத்தில் இல்லை. அது இப்போ நீங்கள் வந்து மற்ற வண்டியும் தான் ஓட்டியிருக்கீங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஈவி புதுசாக வந்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்துச்சு நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது? அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறையா V50 ரொம்பவே V50 கூட கம்பேர் பண்ணிட்டீங்க. லிட்டரலாக உள்ளே உட்காரும் போது எனக்கு வண்டி V50 ஆகும், அந்த டிரைவ் ஸ்டைலுன்றது ஒரு V30 ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே பிரமிப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்போது அதாவது வண்டி வந்து ஷோரூமுக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக புக்கிங்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு இப்போவே. பிரதர் ஒரே நிமிஷம், வண்டி ஷோரூமுக்கு வந்துருச்சு, புக்கிங் இல்லை. வண்டி இந்த மாதிரி ஒரு வண்டின்னு சொன்னதுக்கு அப்புறமே புக்கிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இப்போ அப்போ வந்து என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இதை புக் பண்ணுறாங்க? பேசிக்காக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி FMCG லோடு எடுக்கிறவங்களும் வண்டியை புக் பண்ணியிருக்காங்க. FMCGயில் ஒருத்தருன்னு இல்லை, ஒரு 2-3 பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸோரூம் வந்து எவ்வளோண்ணா வருது வண்டி? 12 lakhs பக்கமாக வந்துடும் வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ். அதுலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000-80,000 போட்டு அவ்வளோதான் வரப்போகுது உங்களுக்கு. ஒரு 12.75 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேட்டில் வந்து நம்ம ஆன் ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஒரு ரேட் வந்து நம்ம கொடுத்து இந்த வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நம்மளால 100% இல்லைங்க, 110% உங்களால் இந்த வண்டியிலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி, அது போக வாரண்ட்டி பற்றி சொல்லுங்கள். வாரண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 1,25,000 கிலோமீட்டர், எது முன்னாடி வருதோ அதை பொறுத்தது. அதே மாதிரி பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இல்லைன்னா 1,98,000 கிலோமீட்டர் வரைக்கும், எது முன்னாடி வருதோ அதை பொறுத்து வாரண்ட்டி உங்களுக்கு வந்துடுங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் புக் பண்ணியிருக்காருல வண்டி, அவர் வந்து லோன் போயிருக்காரா இல்லை ரெடி கேஷ் போயிருக்காரா? லோனில் தான் போயிருக்காரு. இப்போ லோன்னா எவ்வளோ வரைக்கும் நம்மளால் வந்து லோன் கம்மியாக பண்ணித்தரக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ நார்மலாக ஒரு சில ஃப்ளீட் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 95% வரைக்குமே லோன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நார்மலாக ஒருத்தவங்க வண்டி எடுக்கிறப்போ ஒரு 1.5 to 2 லட்ச ரூபா வரைக்கும் கட்டினாங்கனாலே நம்ம ஈவி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, நன்றி, நிறைய விஷயம் பகிர்ந்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து அண்ணன் 2 லட்சம் வரைக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போது
இஎம்ஐ இப்போ நம்ம இஎம்ஐக்கு தான் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வண்டியில் எவ்வளோ வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அதை வச்சு இஎம்ஐக்கு நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வண்டியோட பேட்டரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி 28.2 kWh பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை 0 to 100 வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 28.2 யூனிட் கரண்ட் வந்து நமக்கு பிடிக்குது. அப்போ 28.2 யூனிட் கரண்ட் அப்படிங்கும்போது 28.2 யூனிட் கரண்ட் அப்படிங்கும்போது அது வந்து கரண்ட்டு நம்ம இது கமர்ஷியல் கரண்ட்டுன்னு 10 ரூபான்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 282 ரூபா அப்படின்றது நமக்கு செலவாகுது. ஸோ இந்த 282 ரூபாவில் இவங்க வந்து 125லேருந்து 140 கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இருக்கிறதே கம்மியாக 125 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட 2.2 அதாவது ₹2.20 தான் வந்து நமக்கு செலவு அப்படின்றது இதில் இருக்குது. அதே 125 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஒரு டீசல் வண்டியில் போகிறீங்க, அந்த வண்டி வந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா 7.8 லிட்டர் டீசல் வந்து நீங்கள் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு லிட்டர் டீசல் பார்த்தீங்கன்னா 94 ரூபா வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் 734 ரூபா வந்து நீங்கள் டீசலுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 282 ரூபா தான் வந்து ஈவிக்கு செலவாகுது அப்படிங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 452 ரூபா வந்து உங்களுக்கு வெறும் 125 கிலோமீட்டர் ஓட்டும் போதே உங்களுக்கு 452 ரூபா அப்படின்றது சேவ் ஆகுது. 125ன்றதை நான் மினிமமாக சொல்கிறேன். நீங்கள் அதுவே வந்து ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் நடுவில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணி இன்னொரு 125 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகும். இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த 452 ரூபாயே நீங்கள் வச்சுக்கிட்டு 452 ரூபா 30 நாள் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுவே வந்து ஒரு 13,560 ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் வருது. டீசலுக்கு செலவு பண்ண வேண்டிய காசில் இந்த 13,000 சொச்சம் உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்றத நீங்கள் இஎம்ஐக்கு ஒதுக்கிட்டு இது அடிஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் இஎம்ஐக்கு வந்து கையிலேருந்து காசு போட்டாலும் கூட ஒரு பெரிய அளவு சேவிங் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். மாதம் உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்றது சேவிங்லேருந்தே போயிடும். வண்டி வந்து நம்ம போட்டதை அப்படியே நமக்கு சொந்தமான மாதிரி நம்ம வண்டியை வந்து போட்டு ஓட்டி ஒரு கட்டத்தில் வந்து வண்டி கம்ப்ளீட்டாக சொந்தமாயிரும். அதே மாதிரி நம்ம ஏர்னிங்ஸும் அதில் எடுத்துக்க முடியும் அப்படின்றது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவியில் தான் வந்து போக போகிறீங்க. ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தெரியும். காலையில் இவ்வளோ தான் ஓட்டுவேன், சாயங்காலம் இவ்வளோ ஓட்டுவேன். இதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பால் லோடு ஏற்றுறவங்க காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை போவாங்க. அந்த மாதிரி லோடுகள்லாம் ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக இந்த மாதிரி வண்டிக்கு வந்து நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். போட்ட காசை சீக்கிரமாக எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி முழுசாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்போம். தமிழில் முதல் தடவையாக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தேடி பார்த்தாலும் வேறு வீடியோக்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.